அதுல என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் யாழ் இல்லை, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாழ், இங்கிட்டு வா. புரியுதா? நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது. நாட்டை நேசிக்கிறவனை பற்றி தான் கவலை பண்ணும். 150 கோடி மக்கள், 15 லட்சம் பேர் தான் இராணுவ வீரன். இந்த 15 லட்சம் பேர் தான் 150 கோடி மக்களை பாதுகாக்கிறான். இப்போ கூட்டத்தை பார்த்துறாத, முன்வைக்கிற கொள்கையை பார்த்துரு. புரியுதா உனக்கு? அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத. ஆபத்து தான், அசிங்கம்தான். ஒரு தேசிய இனம், அறிவார்ந்த ஒரு சமூகம், பாரதி, வாவு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனை பாவானர் என்றாத்தேன், இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்தில் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஓடுறது ஒரு அசிங்கம்தான், ஒரு அவமானம்தான். ஆனால் அதை என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். தெரியல, என்னைய கூப்பிடாது, அங்கே போயும் பயன் இல்லை. ஏன்னா இல்லை, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது, அங்கே போய் ஒன்றும் பயன் இல்லை. இங்கேயே அதிமுக ஆதரிக்குது, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறதுனால. சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னால் அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான். இப்போ நம்மகிட்ட அவன்கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு? இந்தியன் தான், இங்கே வா, இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிகிட்டு வா, வாங்கித்தான். காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கித்தான். எங்கள் முதலமைச்சர், ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு. அப்போ நீ போய் அந்த இந்தியன்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வா. சும்மா எதாவது பேசுறது. நான் இந்தியன் தானே, என்னைய தினம் கைது பண்ணுறான்ல சிங்களன், என் மீனவனை. எப்படா இந்திய மீனவனை கைது பண்ணுற, எப்படியா இந்திய மீனவனை சொல்கிற, எப்படா இந்திய மீனவன் படகு பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேட்குதா? இந்த நாடு கேட்குதா? அப்புறம் ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலை. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து, தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போது, இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்போ அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன், அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துட்றேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை? ஆதவர்ஜுனா இருக்கார், அந்த ஆதவர்ஜுனா பேர் இந்த எஃப்ஐஆரில் இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது. இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு, நான் கேட்குற குற்றம் யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில் ஏறினவன்னு என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து இங்கே கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யார்? குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பார்த்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது?
யாரு அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை? அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது, சிபிஐ விசாரித்து சொல்லணும். சிபிஐ விசாரித்து சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குதில்ல, விசாரித்து சொல்லணும். இப்போ புஷி ஆனந்த் முன்பிணை கேட்குறாரு, எஃப்ஐஆர் போட்டவுடனே முன்பிணை கேட்குறாரு, ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கேட்குறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினவுடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு. அப்போ சிபிஐ விசாரிச்சுதா பாதுகாக்குதா? நான் கேட்குறது நீங்கள் முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? அப்புறம் நீங்க கடைசியா பார்ப்பீங்க. இது சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு போறத, விஜயையும் ஆதவர்ஜனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம். நீங்க வேணா எழுதி வைங்க. வரல அப்படின்னா என்ன இல்லை, ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா? உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க? அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான், அதுவும் அது மாதிரிதான். பிடியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க. நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது, அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்லை, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? இல்லை, நம்ம 98% நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றோம். தேர்தல் வந்தால் 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்கூட்டியே அவ்வளோ அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. கட்சிகள் எப்படி பார்க்கலாம்? அப்போ 200 இடத்துல நாங்கள் தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றி 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்காங்க. நான் 6 மாதம் தானே இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி பேசிட்டு இருக்கு? அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமாக வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல், அதில் போய் பேசிடக்கூடாது. இலங்கையில் தொடர்ச்சியாக 3 விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா. இப்போ இருக்கல அனுரா இருக்கார்ல, அவர் 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு.
திடீர்னு 52 விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கூடாது. அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியாக எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை. ஏன்னா நான் எந்த களத்தில் எந்த நிலத்தில் வாழ்கிறேனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும். இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார். இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார். அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். நான் பார்க்கல, என்னை பார்க்க சொன்னார். நான் தொடர்ச்சியாக பயணத்தலங்களை பார்க்கல, நான் பார்க்குறேன்னு சொன்னேன். பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. அதில் சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு. அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர். அதனால அது படைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜ் தெரியும். அவன் எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு 100 விழுக்காடு உண்மையாக இருப்பான். 100 விழுக்காடு உண்மையாக இருப்பான். என் தம்பி வெற்றிமாறனும் 100 விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோடு இருப்பான், தவறு செய்ய மாட்டான். அதனால் அந்த படத்தை சாதிய முதல்ல தூண்டார் வைக்கிறாரெலாம் இயலாமல் காழ்ப்புணர்ச்சி, இன்னும் வயிற்றெரிச்சலில் பேசுகிறது, அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு பண்ணி கடந்த வாரம் கூட அந்த இலங்கையோட அமைச்சர் இந்தியா மற்றும் இலங்கையோட கையில இருக்கு. இப்ப முதற்கட்டமா 2 மீனவர்களும் இணைந்து பேசினாலே கட்சியுடைய மீட்பதற்கான நடவடிக்கைகளை 2 நாடுமே மேற்கொள்ளலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். நான் சொல்றது நல்லா விளங்குது. ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் இலங்கை என்னோட கச்சத்தீவு இங்கே என்னுடைய எல்லை வரைக்கும் விரட்டி கைது பண்ணிட்டு போகுது. அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல கட்டமைக்குது. தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல கட்டமைக்குது. உங்களுக்கு விளங்குதா? அப்போ அதை கேட்கறதுக்கு இந்தியாவால் முடியல. கையாளாகாத ஒரு அரசாக இருக்குது. கச்சத்தீவை மீட்போம்னு நாங்கள் மீட்டு கொடுங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் மீட்போங்கிறோம். நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த பிறகு அவனே நீயே வச்சுக்கன்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அவனே சொல்லுவான். நீங்கள் பார்க்க போகிறீங்க. செயல்பட்டதுன்னா இப்படி பேச்சு வராதில்ல. தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் ஒன்று சேர்ந்து பணிகளை மேற்கொள்ளணும். கடல் வளத்தையும் மீன் வளத்தை அழிக்கிறதுனால இதோட பிரச்சனைகள் வருதுங்கிறதா இலங்கை அவங்க இங்கிருந்து போய் அதிநவீன பொருட்களை உபயோகப்படுத்தி மீன் வளத்தை கடல் வளத்தையும் அழிக்கிறதுனால இதோட பிரச்சனை வருது. 2 பேருமே பேசணும். மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா இராணுவ அமைச்சகத்துக்கு, மீன்வளத்துறைக்கு அமைச்சகத்துக்கு, வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதுக்கு? நான் கேட்கறதுக்கு பதில். மீனவனும் உட்கார்ந்து பேசிக்கணும்னா நாட்டுக்கு நாடு அதிபர்கள் எதுக்கு? வெளியுறவுத்துறை எதுக்கு? அதுக்கு ஒரு மினிஸ்டர் தேவையில்லையே, அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லையே. எப்போ? மத்திய அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்க. எங்களை கைது பண்ணி போடுறது, எங்கள் படகை பறித்து ஏலம் விடுறது, எங்களை மொட்டையடிக்கிறது, எங்களை சுட்டு கொள்வது தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு 2 மத்திய அரசும். இல்லை, மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கிறவங்க தான் மக்களை சந்திக்க முடியும். அப்போ இதுப்பா அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் எந்த கேள்விக்கு பதில் சொல்லும்? இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளில் 12 பேரை பொது மன்னிப்பில் விடுதலை செஞ்சிருச்சு அரசு. திருப்பி 2 ஆண்டு கழிச்சு இப்போ அந்த விடுதலையை
நீக்கிட்டு மறுபடியும் சிறையில் அடைக்குது. பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செஞ்சது இந்த அதிகாரம் தான். திருப்பி அந்த விடுதலை ரத்து பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைச்சா இது எந்த மாதிரி கொடுமை? அது இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் அரசே இது விடுதலை செய்ய முடியுங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னு சொல்லுது. இப்போ எந்த மாதிரியான நிர்வாகம் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு, மக்கள் எழுப்புகிற கேள்விக்கு இந்த அதிகாரங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள், மக்கள் முன்வைக்கிற கேள்விகள் எல்லாமே இந்த அரசுகளால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ அது எப்படி எதிர்கொள்ளும்? அதனால் எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் போய் மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காண்றதுக்கான எப்படி தீர்வு காண்றதுக்கான வழியை சொல்ல முடியும். அப்போ நாங்கள் மக்களின் குறை கேட்குற இல்லை, மக்களின் குறையை தீர்க்க வந்ததுனால துணிஞ்சு என் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம். முன்னாடி நிற்கிறது இது கட்சி தொண்டை இல்லை, என் தாய் தந்தையர், என் உடன் பிறந்தவர்கள். அந்த உணர்வில், அந்த உரிமையில் நாங்கள் துணிஞ்சு போய் என் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். அதிகாரத்தில் இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாது. ஏன்னா பிரச்சனையே நீ தான்.